மறைந்த கதிரேசன் அவர்கள் தன்னோட பேர பசங்களுக்காக ஏகப்பட்ட விளையாட்டு ஜாமான்கள் வாங்கி வச்சிருந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் கிடைச்சிருந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதிரேசன் மற்றும் மீனாட்சி இந்த ஒரு தம்பதி யார் அப்படின்னா, தனுஷ் அவர்கள் எங்களோட பையன்தான் அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போட்டவங்க. அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கேஸ் தொடர்ந்து ஒரு 3 வருடங்கள் போயிருந்துச்சு. இதில் போதிய ஆதாரம் இல்லாததுனால தனுஷ் அவர்கள் பக்கம் இந்த ஒரு தீர்ப்பு போயிருந்துச்சு. தீர்ப்பு கையை விட்டு போனதுலேருந்தே கதிரேசன் அவர்கள் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருந்திருக்காரு. அதனால அவருக்கு உடல்நலம் முடியாமல் போயிருந்துச்சு. மதுரை ஹாஸ்பிட்டலில் தான் அரசு மருத்துவமனையில் அவர் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருந்தார். ஆனால் கொஞ்ச நாள்லேயே அவர் இறந்து போயிட்டார். அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட மனைவி மீனாட்சி அவர்கள் ரொம்பவே தனிமையாக தான் இருந்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் ஏகப்பட்ட இடங்களில் அவங்களோட கணவரை பற்றியும் நடந்த விஷயங்கள் பற்றியும் இன்டர்வியூ கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அவங்க சமீபத்தில் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, கதிரேசன் அவர்களுக்கு, அதாவது என்னோட கணவருக்கு அவரோட பையன் பார்க்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆசையாகவே இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுலேயே எங்கள் பையன் எங்களை விட்டு ஓடி போயிட்டான். அந்த ஒரு காரணத்தினால என்னைக்காவது அவன் வருவான் அப்படின்னு அவர் ஏங்கியே கிடந்தார். அந்த சமயம் தான் நடிகர் தனுஷ் எங்களோட பையன் மாதிரியே இருந்தார். அதனால தான் அவர் மேலே நாங்கள் இந்த மாதிரி கேஸ் போட்டிருந்தோம், அவர் எங்களோட பையன் தான் அப்படின்னு. அதில் தோத்துட்டோம். ஆனால் அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கப்ப தான் பையனை எப்படியாவது பார்த்துடணும், தான் பையன் கூட எப்படியாவது பேசிடணும். அதே நேரம் சின்ன வயசுல தான் தான் பையனை நம்ம இழந்துட்டோம். ஆனால் இப்போ அவன் வயசில் இருக்க அவனோட மகன்கள், அதாவது எங்களோட பேரன்களை பார்க்கணும் அப்படின்னு அவர் ரொம்பவே ஆசைப்பட்டார். எப்படியாவது அந்த வாய்தா நடக்கிறப்ப பேர பசங்க வந்துடுவாங்களா, அவங்கள பார்த்து பேசிடுவோமா அப்படின்னு ஏங்கி இருந்தார். அது நடக்கவே இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என்னைக்காவது ஒரு நாள் நம்மளோட பேர பசங்க நம்மக்கிட்ட பேசுவாங்க, நம்மக்கிட்ட கண்டிப்பாக பழகுவாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுக்க ஏகப்பட்ட விளையாட்டு பொருட்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் பேர பசங்களுக்காக அவ்வளவு விளையாட்டு பொருட்கள் வாங்கி வச்சிருந்தாரு. அவர் கையில் எப்போல்லாம் காசு கிடைக்குதோ அப்போல்லாம் அவர் குழந்தைகளுக்காக தனியாக ஒரு அமௌண்ட் ஒதுக்கிடுவார். அவங்களுக்காக ஒரு சில விளையாட்டு பொருட்கள் வாங்கி வச்சிருவார், ட்ரெஸ் வாங்கி வச்சிருவார். இப்படி அவங்க பேர பசங்க மேலே அவர் ரொம்பவே ஆசையாக இருந்தார். ஆனால் கடைசியில் தீர்ப்பும் எங்கள் பக்கம் வரல. கடைசி வரைக்கும் குழந்தையும் பார்க்கவே இல்லை. இதனாலேயே அவர் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருந்தார். கடைசி வரைக்கும் தான் பேர குழந்தையை பார்க்காம அவர் இறந்து போயிட்டாருன்னு ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க. இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்து நிறைய பேர் தங்களோட கரிசனத்தை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் விஜய் அவர்களோட நடிப்பில் 2004ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகியிருந்த படம் தான் கில்லி. அந்த ஒரு டைம் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு. அதுக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னா பிரகாஷ் ராஜ் அவர்களை சொல்லலாம். அவங்க 2 பேரோட நடிப்பு அசுரத்தனமாக இருக்கும். இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரீரிலீஸ்லேயுமே இந்த படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக தான் மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா, ரீரிலீஸ் பண்ண படங்கள்லேயே ப்ரீ புக்கிங் அதிகமாக பண்ணியிருந்த படம் இந்த படம் தான் அப்படின்னு நிறைய தியேட்டர் ஓனர்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி ரிலீஸ் ஆன 2 நாளில் கிட்டத்தட்ட 11 கோடி இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு, உலகம் முழுக்க இருக்க அனைத்து தியேட்டர்லையும் சேர்த்து. அதனால் ரீரிலீஸ்லேயே அதிக வசூல் பண்ண படம் அப்படிங்கிற பெருமையை கில்லி பெற்றிருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.